ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இனிமே விஜய் வந்திருக்காரு. இனிமையாவது பார்த்து நீங்கள் ஏதாவது டிவியில் காட்டினீங்கன்னா நடவடிக்கை எடுக்கட்டும். பூராமே பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டான். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ வாழ பிறரை கெடுக்காதுன்னு சொல்லி. அது மாதிரி இன்னைக்கு பிறரை கெடுத்து தான் ஒரு சிலர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுக்கே தெரியும் இந்த பெடஸ்ட்ரியனோட டெத்ஸ் இறப்பு இந்த நடக்கிறவங்களோடது அதிகமாக இருக்குது. ஒழுங்காக அந்த பார்க்கிங் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும். அதே மாதிரி இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக்கணும். ஃபைன்ஸ் எல்லாம் இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணணும். புதுசாக இப்பொழுது தாவேக ஆட்சி அமைய போது நிச்சயம் மாறணும். புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு நடந்து போகிறதுக்கு ஈவினிங் டைமில் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, சில பேர் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நாங்கள் நடக்க முடியல, போக முடியலன்னா நடக்க நம்ம அப்போ பிரிட்ஜில் ஓவர் பிரிட்ஜ் தான் போட்டு தரணும் கவர்மெண்ட்டு. மனுஷாக்கரெல்லாம் வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயா வச்சியா குடும்பத்தில் சோறே ஆகலையான்னு 1500 அரிசி மூடியை வாங்கி வீட்டுக்கு பருப்பு கிருப்பு எல்லாம் வாங்கி 2-3000 ரூபாய்க்கு வாங்கி அதை கொண்டு ஒரு டீ கடையில் கொண்டு விற்றுவிட்டு இவ்வளோ காசு வாங்கிட்டு போகிறான். கடனா கூட அவங்க பாருங்க, அவங்க நவுத்து வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் அங்கே சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அவங்க உடனே அதை மாற்றிடலாம். ரூல்ஸ் வைஸ் தான் போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பால இவங்க ஒன்றும் பண்ணலை. கரெக்டாக ஷாப்பு அவங்க வயிற்று பொழப்புக்கு அது ஓகே, இவங்க வயிற்று பொழப்புக்கு இவங்க கமிஷனும் அடிக்கிறாங்க. கரெக்டு தான். இது போலீஸுக்கெல்லாம் அவங்க கேட்கத்தான் செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க, ஓடி போயிருது. நடபாதைங்கிறதே நடக்கிறதுக்கு தான். அதில் நான் நடபாதை வியாபாரி சங்கம்னு வச்சுருந்தா அது என்ன முறைன்னே தெரில. இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றது. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த போர்ட்ஸ்லாம் கார்ட்ஸ் மாதிரி தொங்கலாம். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜய் அருண் பேசுகிறேன். இந்த நடைபாதை மேலே வண்டி விட்டுட்டு போகிறது, இல்லை லைசன்ஸ் இல்லாமல் கடை வைக்கிறது, இதனால் மக்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்குன்றதும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் போலீஸை பற்றி கேட்குறாங்களா இல்லையா, சிட்கோதை பற்றி கேட்குறாங்களான்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த நடைபாதை மேலே கடை வைக்கிறது, வண்டி வைக்கிறது, இதனால் பொதுமக்களுக்கு நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலாக நடந்து போகக்கூடாது, அவங்க இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏற்கனவே அப்படியே தான். ஏற்கனவே இப்போ அந்த பெரிய வண்டி கூட போது பாருங்கள், அதுக்கு லைசன்ஸ் இருக்கானே தெரில. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் டிராஃபிக் ராமசாமி ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? அவர் கேஸே போட்டார். ஆக்சுவலாக அந்த வண்டியில் போகக்கூட லைசன்ஸ் இல்லை. இப்போ பெரிய வண்டியே போகக்கூடாது. இப்போ 2 வீலர் கண்டிப்பாக போகக்கூடாது. ஃபுல்லாக ஃபைன் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும். இப்போ வெஹிக்கிள்ஸ் விச் ஆர் பார்க்ட் ஆன் த ரோட் கொஞ்சம் இன்னும் ஒரு 300 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா there is one place which is the multi-level parking which people can use and I'm pretty sure it's pretty cheap only. So கண்டிப்பாக அந்த மாதிரியான இடங்களெல்லாம் நீங்கள் லைக் யூஸ் பண்ணிங்கன்னா people can actually use it much better is something I would say. இது மாதிரி நீங்கள் 1-2 தான் இப்போ நம்ம ஊரில் இருக்குது. But probably if people are starting to use it more, there are chances that we might have it almost in every big road in our city. So that is for the vehicles. இது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. இந்த ஸ்கீம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி செலவில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப புழுதியாக கிடந்த இடத்த இவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் எல்லாம் கடையை போட்டுட்ருக்காங்க. இருக்கிற கடைக்காரங்க அவங்க கூட 10 அடியை நீட்டிக்கிட்டு உள்ளே வெளியில் வராங்க. கடை வச்சுருக்கவங்களுக்கு சொந்த கடை உள்ளே இருக்க இடம், அதை நீட்டிட்டு வெளியில் பிளாட்பாரத்தில் தான் வைக்கிறாங்க. பிளாட்பாரத்தில் எதிர்த்தாப்பில் கொண்டு கடையை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் வெஹிக்கிள்ஸை பற்றி பேசணுன்னா, வெஹிக்கிள்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது அதுக்குன்னே இடம் அலாட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்மார்ட் சிட்டி மாதிரி பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வெஹிக்கிள்ஸ்க்கு இன்னும் அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்குது, பட் ஸ்டில் தி ப்ரிஃபர் டு ஸ்டாப் இட் இன் த பிளாட்ஃபார்ம் அவங்களோட ஃபீஸிபிலிட்டிக்காக. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக அதுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, பட் ஸ்டில் அங்கே நிறுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஒழுங்காக பிளான் பண்ணி அவங்க நிறுத்தலாம். கொஞ்சம் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, இது பாண்டி பஜார் எவ்வளோ அகலமாக இருந்த சாலையை இன்றைக்கி அரசே இதை ஆக்கிரமித்து இவ்வளோ தூரம் போக்குவரத்து இடைஞ்சலாக்கிருச்சு. இவ்வளோ பெரிய நடப்பாதை தேவையில்லை. முதல்ல சின்ன நடப்பாதையாக இருந்தால் கூட அது மனிதர்கள் நடந்து போகிறதுக்கான பாதையாக இருக்கணும், வியாபாரிகள் ஆக்கிரமிக்கிறதுக்கான பாதையாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சாலையோரமும் ஆக்கிரமிப்பு தான், ஏரி ஆக்கிரமிப்பு, இப்படி பல வகையில் இன்றைக்கி ஆக்கிரமிச்சு தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. பாண்டி பஜாரில் இங்கே கொஞ்சம் வித்து நிறைய இருக்கிறதுனால ஓரளவு வாக் பண்ண முடியுது. பட் ஆனாலுமே நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது. ஏர்லியர் ஸ்டேஜ் முதல்ல பில்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் இல்லை, வெஹிக்குலர் என்க்ரோச்மெண்ட்டு இல்லை. பட் இப்போ வெஹிக்குலர் என்க்ரோச்மெண்ட் இருக்குது, அதே டைப் வெண்டர்ஸ் என்க்ரோச்மெண்ட்டும் இருக்குது.
பட் நான் என்ன நினைக்கிறேன்னா வெண்டர்ஸ் ஒரு பில்டிங்ஸில் போடாமல் இங்கே ஃபுட்பாத்லேயே அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணால் இந்த இஷ்யூஸ் வராது. இது இன்னைக்கு ஆரம்பிச்சு உடனே நடந்தது கிடையாது. தொண்டோட காலமாக ரொம்ப நாளாக இது இருந்துன்னு தான் இருக்குது. மறுபடியும் போலீஸ் வந்து அதிரடி ஆக்ஷன் எடுத்தால் ஒரு 2 நாள் இருக்காது, மறுபடியும் வந்துடும். இது யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. கரெக்டான அதிகாரி வரணும், கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும், கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இதை கிளியர் ஆகாமே தவிர அது வரைக்கும் ஆகாது. பாரிஸ்லேயும் இப்படி தான் நடக்குது. நடைபாதை வியாபாரி எல்லாம் தூக்கிறாங்க, திடீர்னு புது கமிஷன் வந்து எடுத்துருன்றாங்க, 15 நாள் இருக்க மாட்டேன்றாங்க, மறுபடியும் பார்த்தா மறுபடியும் கடை போட்டுறாங்க. ஸோ இதை அடிப்படை மக்களோட இதை யாராலையும் டக்குன்னு பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. இதான் நிதர்த்தன உண்மை. ஓகே, ஸோ நான் வந்து எல்டாம்ஸ் ரோட்டில் என் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் டெய்லி அங்கேருந்து வீட்டுக்கு வந்து நடந்து தான் போவேன். ஸோ நடக்கும்போது ஃபுட்பாத் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கனாக இருக்கும். அண்ட் அது பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வண்டிகள், காரே பார்க் பண்ணியிருப்பாங்க ஃபுட்பாத்தில், ஆட்டோ, கார்ஸு, பைக்ஸு. அண்ட் இப்போ ஏதாவது ஒரு பெரிய பங்களா இருக்குன்னா அங்கே ஃபுட்பாத் வந்து ஒரு பிரேக் இருக்கும். அண்ட் நடக்கிறவங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா இந்த வீல் சேரில் போகிறவங்களாலாம் வந்து ஆக்சஸே பண்ண முடியாத நிலைமையில தான் ஃபுட்பாத் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறத நல்லா கேட்டுக்கிறேங்க. இது ஏற்கனவே இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து இதுதான் பாண்டி பஜார், இதுதான் பிளாட்ஃபார்ம். இது பூராமே வந்து ரோடு 2 வழி போய்கிட்டு இருந்துச்சு. இது இந்த கிரேட் ஷீட்டின்னு போட்டு இவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அந்த இருந்த கடையை பூரா காலி பண்ணி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க கடை. இருத்தா அங்கே காம்ப்ளெக்ஸில் வந்து கடை கொடுத்துருக்காங்க. அந்த கடை வச்சிருக்க அத்தனை பேருமே திருப்பி இதுலேயே கடை வச்சுருக்கான், பிளாட்ஃபார்ம்லேயே. இது மாபெரும் தவறு. ஒரு கடை இங்கே வச்சுருந்தவன் பொண்டாட்டிக்கு ஒன்று, பிள்ளைக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, இப்படி குழந்தைக்கு ஒன்றுன்னு வச்சுருக்காங்க. முதலையாச்சும் ஒரு கடை இருந்துட்டு போயிடுச்சு, ஒவ்வொருத்தரும் 4 கடை. கண்டிப்பாக இடையூறாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே போகிற இடத்துல இங்கே வெஹிக்கல்லாம் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துலையும் வெஹிக்கல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மக்களுக்கு ஒரு புரிதல், கடையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இது இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் ஆகணும், இது பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களும் அது ஈஸியாக அக்சசபிளாக இருக்கணும் அந்த கடைக்கு போகிறதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது கஷ்டம்தான். ஏன்னா வண்டி பார்க்கிங்ன்றப்ப பார்க்கிங் பிளேஸ் வேணும், நடக்கிறவங்களுக்கு நடக்கிற இடம் வேணும். கடை வச்சிருக்கும் போது அதுக்குண்டான பிளேஸில் வச்சாங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஜனங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு, நடக்கிறதுக்கெல்லாம். ஆக்சுவலி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் இப்போ வாட் எவர் இட் இஸ், பாத்வே போட்டாலுமே பாத்வேக்கு மேலே வந்து பைக்ஸ் ஓட்டுறது அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நடந்துட்டு தான் இருக்கு. வி கான்ட் லைக் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறத விட லைக் அந்த இடத்துல ஷாப்ஸ் இருக்கும்போது பாத்வேல வண்டி போகாது. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா, ஷாப்ஸ் இருக்கும் போது லைக் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டி பஜார் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ், ரைட்டா? ஸோ வந்து லைக் பீப்புள்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் வந்து கேஎன்கே சர்ச் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அது எப்படியோ பாண்டி பஜார் தான் சென்னையில் ஆக்சுவலி. ஸோ வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஒரு சில பிளேசஸ்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரீட்ஸ். போலீஸும் அவங்களும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க, எதுவும் இது பண்ண மாட்டாங்களே. பார்த்துட்டு இதெல்லாம் சொன்னேன், ஸ்பாட்லேயே இது பண்ணணும். ஃபைன் போட்டிங்கன்னா ஒரு டைம் ஃபைன் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர போகிறாங்க பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. கண்டிப்பாக அதனாச்சும் இது பண்ணணும், போலீஸ்காரன் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். But for the unauthorized or unlicensed shops, again, இன்னொரு 200 மீட்டர் தள்ளி போனால் there is one place which was brought by the corporation, I guess, where அங்கே நீங்கள் வந்து நிறையா பூக்கடை, மாலைக்கடை அண்ட் ஆல் சின்ன வெண்டார்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அது மாதிரி சில பிளேசஸ், பில்டிங்ஸ் கட்டலாம் where they can either like lease it for some time for these people so that they can benefit. That can be helpful. இதை வந்து அரசுக்கிட்ட நானும் பல முறை சொல்லியிருக்கேன், பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், பல முறை நானே அதுக்கு மெசேஜ் கொடுத்து கார்பரேஷனுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். ஒன்றும் எடுக்கலை. விஜய் வந்திருக்காரு, இனிமேல் பார்த்து நீங்கள் ஏதாவது டிவியில் காட்டினீங்கன்னா நடவடிக்கை எடுக்கட்டும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கட்டும், நடைபாதையை வந்து நடக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இருக்கட்டும். அதேமாரி when it comes to vehicle encroachment வரும்போது ஒழுங்காக அந்த பார்க்கிங் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக்கணும், ஃபைன்ஸ் எல்லாம் இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணணும். பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஜஸ்ட்டு பார்க்கிங் அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க, பட் லேட்டர் ஆன் அது வந்து ஒழுங்காக ப்ராப்பராக இருக்கான்னு ரெகுலர் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ரொம்ப
அதாவது அதில் பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு வேணால் அது ஆதாயமாக இருக்குமே தவிர, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ வாழ பிறரை கெடுக்காதுன்னு சொல்லி. அது மாதிரி இன்றைக்கி பிறரை கெடுத்து தான் ஒரு சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அவருடைய வாக்கு வங்கியாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதை கலைச்சா வாக்கு வங்கி நமக்கு இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அரசியல்வாதிகளும் அப்படி தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. அதனால் இந்த நிலை மாறணும். புதுசாக இப்பொழுது தாவேக ஆட்சி அமைய போது நிச்சயம் மாறணும், புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் நம்மளுக்கே தெரியும் இந்த பெடஸ்ட்ரியனோட டெத்ஸ் வந்து இறப்பு இந்த நடக்கிறவங்களோடது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே கரெக்டாக சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு நடந்து போகிறதுக்கு ஈவினிங் டைமில் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, சில பேர் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எங்களை சொல்ற மாதிரி இருக்குது இல்லை correct ஆ? உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். இங்கே ரீல்ஸ்லாம் எடுக்க நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று நான் பிரித்து பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஹிந்திக்காரன் பூராமே வந்து பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டான். இந்த நரிக்கிறவன் பூராமே எங்கேயோ இருக்கிறவன் பூரா பிளாட்ஃபாரத்தில் பூரா வந்துட்டான். மோளை விற்கிறவன் பூரா வந்துட்டான். இந்த பெட்ஷீட் மாதிரி விற்கிறாங்க பூரா பேர் வந்துட்டான். இது நடபாதைக்கு வந்து சிரமம் இருக்குது. பட் அப்போ பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அர்த்தமே இல்லாமல் ஆகிடும்ல. நாங்கள் நடக்க முடியல போக முடியலன்னா நடக்க நம்ம அப்போ பிரிட்ஜில் ஓவர் பிரிட்ஜ் தான் போட்டு தரணும் கவர்மெண்ட்டு. மேலே நடந்து போக கீழே கடை இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம நடந்து போகிறப்போ எல்லாமே இருக்கும்போது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ லைசன்ஸோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிச்சை எடுக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஒன்றும் பொய் பேசலை. வேணும்னா மீடியாக்காரவங்க காலையில் 7லையோ இல்லை ஈவினிங்கோ இல்லை இப்போ கூட கொஞ்சம் நின்று பாருங்கள். வேறு எங்கேயும் பார்க்க வேணாம். A to B அந்த என்ன கீதா அந்த இது இருக்கு ஆர்ச்சிப்ஸு இந்த பாலாஜி பவனு A to B இதில் பாருங்கள். ஒருத்தரை கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரு 2-3 வருஷமாக நடக்கும். இது வந்து அரசு வந்து ஒழுங்குபடுத்தணும். கடையை பொறுத்த வரைக்கும் லைவ்லிஹுட்டுக்காக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான இடம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போது கடைனா கூட அவங்க பாருங்க, அவங்க நவுத்து வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போது சப்போஸ் அங்கே வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அவங்க உடனே அதை மாற்றிடலாம். ஆனால் ஒரு வெஹிக்கிளை இங்கே நிறுத்திட்டு போனால் அவங்க நிறுத்திட்டு எங்கே வேணால் போயிடுவாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த இதை கிளியர் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. சார் இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க, கார்பரேஷன் சொன்னீங்க. இப்போ சிட்கோ தான் வந்து ஒரு கடையை அலாட்மெண்ட்டே பண்ணி கொடுக்கும் மோஸ்ட்டாக ஒரு சிலருக்குலாம் வந்து. இப்போ இந்த ரோட்டில் கடை வைக்கிறவங்களுக்குலாம் அப்படி இருக்கிறப்போ சிலதெல்லாம் அன்ஆத்தரைஸ்டு கடை வைக்கிறப்போ வந்து கார்பரேஷனோ இல்லை போலீஸோ எதுவும் கேட்க மாட்டாங்களா? சார் இது போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும் சார். இது போலீஸு வந்து இங்கே இருக்கிற கவுன்சிலர்கள் மற்ற கட்சியுடைய வட்டச் செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க பண்ணுற வேலை. அவங்க வீட்டில் போய் பார்த்து சொல்லிவிட்டு நான் பொழப்புக்கு கடை போட்டுக்கிறேன்ட்டு பிழைக்கிறதுக்கு 1008 வேலை இருக்குது. அதெல்லாம் விடுத்து பிழைக்கிறதுக்கு நான் நடப்பாதையில் தான் கடை போடணும்னா நடப்பாதை வியாபாரி சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. வியாபாரி சங்கம் வச்சுருக்கிறது நியாயம். நடப்பாதைங்கிறதே நடக்கிறதுக்கு தான். அதில் வந்து நான் நடப்பாதை வியாபாரி சங்கம்னு வச்சுருந்தா அது என்ன முறைன்னே தெரில. இது கோர்ட்டு இதுக்கு சரியான இதுவும் சொல்ல மாட்டேங்குது. அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்றாங்க. You said for like rules தானே. Rules is common for everything. For example like எப்படி சொல்றது, நடு ரோட்ல இப்போ என்னன்னா ரோட்ல வந்து வண்டி வந்து ஒரு சைடு தான் போகணுன்னு இருக்கு, கரெக்டா? பட் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே இருக்காங்க, லைக் இந்த குப்பை போடுறவங்களாம் அவங்களாம் ஒழுங்கா ஓட்டுறாங்களா? அதுக்குன்னு இவங்க வந்து கஷ்டப்பட்டு இவங்க ஒரு இடத்துல வந்து கடை போடுறாங்க, அவங்களுக்கு அதுல தான் வருமானம் இருக்கு. அந்த இடத்துல லைசன்ஸ் கேட்டு அந்த இடத்துல அங்கே இல்லைன்னு வைங்களேன், ஒரு கார்னர்ல மூளை முடுக்குல வந்து ஒரு கடையை போட்டு கொடுத்தா யாரு போவா? ஓகே சார், இப்போ இந்த கடைகளுக்குலாம் எப்படியும் பெர்மிஷன் ஒருத்தர் தருவாங்களா? சிட்கோ தான் தருவாங்க அதுக்கு. இந்த ரோட்ல இருக்க கடைகளுக்குலாம் கார்பரேஷன்ஸும் தருவாங்க. இது பார்த்துட்டு கார்பரேஷன்ஸ்லாம் பார்த்து எதுவும் கேட்க மாட்டாங்களா? போலீஸ் எதுவும் கேட்க மாட்டாங்களா? கார்பரேஷனுக்கு மேலே இருக்கிறது அரசியல் சார். அரசியலாக வச்சு பண்ணுறது தான் கார்பரேஷன். அதை பற்றி நம்ம நினச்சி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் ஸ்ட்ரிக்டாக அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். பட் அவங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் அவங்க அந்த ஃபுட்பாத்லாம் வந்து பில்ட் பண்ணும் போதே கட்டும் போதே அவங்களுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காது. ஆனால் அது அவங்களோட வாழ்வாதாரமும் இருக்கு, அவங்கள மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது ஒரு சொசைட்டியாக எப்படி ஒர்க் பண்ணோங்கிறது தான் பார்க்கணும். எல்லாருமே குமுலேட்டிவாக அது ஒன்று பில்ட் பண்ணும் போதே எல்லாருக்கான ஸ்பேஸ் கரெக்டாக அலோகேட் பண்ணி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள். நீங்கள் யார் சொல்கிறது கேட்பீங்க? காவல்துறையை இன்னைக்கு சரியாக பணி செய்ய முடியல, நீதித்துறை இன்னைக்கு சரியாக நீதி சொல்ல முடியல. யாருக்கு பின்னாடி இருக்காங்க இவங்கெல்லாம்? முதலமைச்சர் ஆளுகிற தலைவருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அதுக்கு தான் அவங்கள முதலமைச்சர்னு வச்சிருக்குது. அந்த முதலமைச்சர் தன்னுடைய பணியை சரியாக செய்யாதனால தான் இவ்வளோ நிலை இன்னைக்கு இருக்குது.
சரிங்களா? அதனால் இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் தேங்கப்பட்டு கிடக்குது. அதை சரியாக செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும். கேட்காம இருக்கிறது கெட்டதா, அவங்க கண்டுக்காம இருக்காங்க நம்ம சொல்லியோ, அது நம்ம தான் இன்னும் கொஞ்சம் சொல்லி ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். இது போலீஸுக்கெல்லாம் அவங்க கேட்கத்தான் செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க, ஓடி போயிடுது. ஓடி போயிட்டு ஒரு 4 நாளைக்கு வீட்டில் இங்கே இல்லாமல் மறுபடியும் திரும்பி வந்துடுதுங்க. இவங்களுக்கு இதுதான் தொழிலாக சட்டம் ஒழுங்கை பார்க்கணுமா, அவிக்க பார்க்கணுமா, கிரைமை பார்க்கணுமா, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது இல்லையா? அவங்க பேரில் எந்த குறையும் கிடையாது. சட்டத்துக்கு புறம்போக்கா நடக்கிறது பூரா ஆந்திராக்காரங்க. ஆந்திராவில் பிச்சை எடுத்தா தெரியுமாயா, பிடிச்சி உள்ளே போடுறான். இல்லையா நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் இவங்க ஒரே சாய்ஸு ஒன்லி தமிழ்நாடு, சென்னை வந்துடுறாங்க. இதாயா நடக்குது. இந்த பாருங்கள், இப்போ நீங்களே பாருங்கள், அந்த வண்டி நொண்டிக்கால் வண்டியெல்லாம் ஒரு 4-5 வண்டி நிற்கும். அந்த 5 வண்டி ஆந்திராக்காரன். அவன் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமாயா? நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5000 ரூபாய்க்கு மேலே. வண்டி தள்ளுறவனுக்கு 800 ரூபா சம்பளங்க, 3 வேளை சாப்பாடுங்க. உலகத்துக்கே தெரியும், நான் போய் பேசலை. வண்டி தள்ளுறவனுக்கு 800 ரூபா சம்பளம். பொம்பளை தள்ளினாலும் சரி, ஆம்பளை தள்ளினாலும் சரி, 3 வேளை சாப்பாடு, காலைல டிஃபன், மத்தியானம் நைட்டுக்கு. அவங்க போகும்போது வண்டியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு காலெல்லாம் பாட்டி ஜூவை பாட்டிக்கிட்டு போயிடுவான். இப்போ கூட பாருங்க, ஒருத்தன் தள்ளுவான், நீங்களே பார்க்கலாம். வண்டியை நான் ஒன்றும் பெருமைக்கு சொல்லலை, பொய்க்கு சொல்லலை, இது ரியலி மேட். அதனால் கவர்மெண்ட் இது மலேசியாக்காரன் பூரா உங்களை கண்டாலே பயப்படுறாயா. மலேசியாக்காரெல்லாம் வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயா பச்சியா குடும்பத்தில் சோறே ஆகலையான்னு 1500 ரூபா அரிசி மூடியை வாங்கி, வீட்டுக்கு பருப்பு கிருப்பு எல்லாம் வாங்கி 2-3000 ரூபாய்க்கு வாங்கி, அதை கொண்டு ஒரு டீ கடையில் கொண்டு விற்றுப்புட்டு இவ்வளோ காசு வாங்கிட்டு போகிறான். ஸ்ட்ரிக்டா இருந்தா அது கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் பேசி, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கார்பரேஷன்காரங்க தான் அதை அவங்கள்ட்ட 2 சைடும் பேசி உட்காந்து இது பணம் வாங்குறாங்கன்னா அதை கொஞ்சம் அவங்க கார்பரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இது பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம உட்காந்து பேசி 2 பக்கமும் என்ன அவங்கவுங்க நியாயத்தை பார்த்து அதை தான் நம்ம பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் தான் அதை ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, ரொம்ப 2 பேரும் ரொம்ப சூப்பராக அழகாக பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு ப்ராப்பராக கேட்டு அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக கேட்குறதுக்கு யாருமே கிடையாது இல்லையா? ஃபஸ்ட்டு அவங்களோட குவரிஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு யாராவது ஒருத்தர் ப்ராப்பராக கேட்கணும் இல்லையா? கேட்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை ஒருத்தர் ஒழுங்காக கேட்டு அதுக்குண்டான ஆக்ஷன் எடுத்தால் தான். ஓகே. ஏன்னா ஏதோ வராங்க, எடுக்க சொல்கிறாங்க, எடுத்துடுறாங்க, திருப்பி வராங்க. ஸோ அவங்க ஏன் திரும்ப அங்கே வைக்கிறாங்க? அது அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்படி ஒன்று இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் கொஞ்சம் எஜுகேஷன் இல்லாதவங்கலாம் அவங்க லைவ்லிஹுட்டுக்காக கூட வருவாங்க. எஜுகேட்டட் பீப்புள்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இப்போது எனக்குமே நீங்கள் சொல்கிறப்ப தான் அதை பற்றி எனக்கு ஹிட் ஆகுது, இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றது. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த போர்ட்ஸ்லாம் கார்ட்ஸ் மாதிரி தொங்கலாம், இங்கே லைசன்ஸ் வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணா அவங்களுக்கும் தெரிய வரும். இப்போ கடை வியாபாரிகள்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தான் சிலர்கிட்ட காசு தரோம், இப்போ அவங்களே இப்படி எடுக்க சொன்னாங்க, என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி. அது அவங்களுக்கு தான் தெரியும், பப்ளிக்கை கேட்டால் தெரியாது. கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க சொல்கிறது மேபி ஆர் மே நாட் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், தெரியாது. பட் ஆனால் இது கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும்னா கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக்ஷன் எல்லாருமே எடுக்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்தாலும் எடுப்பாங்க, டிஎம்கே வந்தாலும் எடுக்கிறாங்க, இப்போ டிவிகே வந்திருக்கு, அவங்க கூட எடுக்கலாம். பட் இம்ப்ளிமெண்ட் ஆகி இதுக்கு எத்தனை நாள் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. ஆனஸ்டாக சொல்லணும்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் வச்சு, அண்ட் இது மாதிரியான பிளேசஸ் வேர் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் சம்திங் லைக் இன் அ டிஃப்ரெண்ட் வே ரதர் தான் இந்த லீஸாக கொடுக்கறது, ரெண்டாக கொடுக்கறது இல்லாமல் அவங்க செப்பரேட்டாக கொடுக்கறதெல்லாம் தவிர்த்துட்டு தேவையான இடங்களில் அது கம்ப்ளைண்ட் பண்ணால் it would be beneficial for both of them, for us, for the government, and also for these people who are actually suffering in almost every day. ரூல்ஸ் வைஸ் தான் போட்டிருக்காங்க, அதில் ஒன்றும் தப்பாலாம் இவங்க ஒன்றும் பண்ணலை. கரெக்டாக ஷாப்பு அவங்க வயிற்று பொழப்புக்கு அது ஓகே, இவங்க வயிற்று பொழப்புக்கு இவங்க கமிஷனும் அடிக்கிறாங்க. கரெக்டு தானே? ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ப்ராப்பரான ஒரு ரெஜிம் அது கொண்டு ப்ராப்பரான அந்த ஷாப்ஸை ரெகுலேட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது முடியும். நம்ம என்ன வேணால் நம்ம ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம், பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் இது கிளியர் ஆகும். என்னன்னா இங்கே போகிறவங்க வரவங்க எல்லாரும் கமிஷன்ஸில் தான் போவாங்க. பி ஃப்ராங்க், கமிஷன் எல்லாமே கொடுத்து தான் அங்கே உட்காருவாங்க. ஐ பி லைக் ஒரு சைடு ரொம்ப ப்ராக்டிக்கலாக போகும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எங்கே தூக்குனீங்கன்னா அங்கே போய் நிற்பாங்க, அங்கே தூக்குனா இங்கேருந்து வராங்க. தட்ஸ் வாட் சென்னை.
கார்பரேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்கள் அலோகேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா ஈவன் தோ அங்க இருக்கிறத விட்டுட்டு அவங்க இங்க வந்து திருப்பி வந்துடுறாங்க. அண்ட் இப்போ எடுக்க சொன்னாலும் ஒரு 2 நாள் எடுத்து, நீங்க சொன்ன மாதிரி 2 நாள் எடுத்து 3 நாள் எடுக்காம போய் திருப்பி வந்துடுறாங்க. அங்க அவங்களுக்கு போதிய வியாபாரம் இல்லாம இருக்கலாம், அதனால மட்டும் இங்கேயே வந்துருக்கலாம் அவங்க. இதுதான் உண்மை. இங்க நிறைய ஆயிருக்கும். ஏன்னா இங்க வந்து பப்ளிக் ஃப்ளோ வந்து நிறைய இருந்துட்டே இருக்கு. ஒரு 1000 பேர் போறாங்க, அங்க 100 பேர் தான் போவாங்க. அதுதான் காரணம். ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள போய் யாரும் நினைத்து போய் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுனா 4 கடைக்கு போகும்போது இந்த ரோட்ல நிறைய பேர் பார்ப்பாங்க, இது நல்லா இருக்கே நின்று பார்ப்பாங்க. ஒருத்தரை பார்த்தா 4 பேர் வருவாங்க, 4 பேர் பார்த்தா 40 பேர் ஆகும். அப்படி நடக்கிற வியாபாரம் தான் இது. அவங்கள்ட்ட அந்த என்ன பிரச்சனை அவங்களுக்கு அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அதை அவங்க இது பண்ணி கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏன் அவங்க மேபி அங்க போய் வியாபாரம் வராது அங்கெல்லாம். நம்ம ஊர்ல இருக்கும்போது இதுதான்னா இதுதான், நம்ம ஊர்ல ரோட் சைட் ஷாப் தான் வந்து ஃபேமஸ்னா அதுதான், அதை அப்படியே விட்டுறணும். ஓகே மேம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த சில போட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸ்ட்ரீட் போட்ஸ் அண்ட் அந்த சிக்னல் போட்ஸ்லாம் இருக்கும்ல, அது மேலேயே போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுறாங்க. ஸோ இதனால வந்து போற வரவங்களுக்கு வழி தெரியாம போகுது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுவரில் போஸ்டர் ஒட்டுறதை பற்றி பேசுகிறீங்க. போஸ்டர்லாம் ஒட்டுறது ஒரு அநாகரிகமான செய்தி தான். ஆனால் மெட்ராஸுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், யாருமே அவங்க வீட்டு அட்ரஸில் வீட்டு நம்பரை எழுத வைக்க மாட்டாங்க வீட்டு முன்னால். மெட்ராஸுக்குள்ளே ஒரு அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னா நீ பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இட்டாந்து வந்து 4வது வீட்டுக்கு வா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, யாராவது ஒருத்தர் தான் வீட்டு அட்ரஸ் இது, இந்த தெரு, இந்த நம்பர், இங்கே வா அப்படின்னு யாரும் சொல்கிறதே இல்லை. லைக் சைன் போர்ட்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் இஷ்யூ இன் சென்னை. ஏன்னா லாட் ஆஃப் பிளேசஸ் வந்து ப்ராப்பர் சைனேஜ் இருக்காது. இப்போ நம்ம ஸ்மார்ட் மொபைல்ஸ் வந்ததுலேருந்து இப்போ நம்ம கூகுள் பே வச்சு போகிறோம். பட் அது இருந்தால் பெட்டர். எஸ்பெஷலி எப்போவுமே ஃபோன் ரிலே ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் வழியும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். தெரியும். ஓகே மேம், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வில்லை கொடுப்பாங்க நகராட்சியிலேருந்து. அந்த வில்லையே வீட்டு முன்னால் சுவர்லேயோ கதவுலேயோ அடித்து வச்சுருக்கணும். ஒருத்தர் ஒரு அட்ரஸ் தேடி போகிறாருன்னா அந்த அட்ரஸுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி போகலாம். இப்போ மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே வந்து எந்த அட்ரஸையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி போக முடியாது. ஒரு வீட்டுக்கு 4 நம்பர் இருக்கும். பழைய நம்பர், ஓல்டு நம்பர், புது நம்பர் அப்படின்னுட்டு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு இருக்கும். இந்த நம்பர்கள்லாம் மாற்றி இருக்கிறதுனால இதை கண்டுபிடிச்சி தபால்காரங்க ரொம்ப பாடப்படுறாங்க. அதுவும் புதுசாக யாராவது கிராமத்தில் இருந்தோ எங்கே இருந்தோ அங்கே வந்தால் அந்த ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சி போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அரசு அதுக்கு செயல்படணும். அடுத்தாப்புல தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழில் போர்டு வைக்க சொல்லணும். கடைகளில் எந்த கடைகள்லையும் தமிழில் பெரிய அளவில் போர்டு வைக்கணும். அதுக்கு கீழே தான் இங்கிலீஷில் எதுவும் போர்டு வைக்கணும்னு சொல்லணும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.